இந்த விருச்சக ராசி அன்பர்கள் சுக்கிர பயிற்சி எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் தான் சொல்லணும். ஏன்னா சுக்கிர பயிற்சிக்கு முன்னாடி இவங்க லைஃப் ஸ்டைல் வேற, சுக்கிர பயிற்சிக்கு பின் வேற. இந்த ராசி பொதுவாகவே பார்த்தீங்கன்னா திறமையான ராசி, மாற்று சிந்தனை உடையது, வளர்ச்சிகரமாக இருக்கக்கூடியது, மோதி பார்க்கலாம். இப்போ இவங்க நிறைய பெண்கள் எதிர்பார்க்குறது, சார் எங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடைச்சா நல்லாயிருக்கும். திருமண ரீதியாக நிறைய பேர் திருமணத்தை எப்போ இருக்குது இல்லைன்னா இல்லைன்னா சொல்லுங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா அந்த சுக்கிரன் கேதுவின் பிடியிலிருந்து வந்தனால ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் அஸ்ட்ராலஜருங்க, நியூமராலஜர், சோழி பிரசன்னம் பார்க்கக்கூடியவர். தமிழ்நாட்டுல சோழி பிரசன்னம் பார்க்கக்கூடிய நபர்கள் கம்மி தான் அப்படின்னு சொல்லலாம். அதுல மிக முக்கியமான நபர் இவர். அதே மாதிரி உங்க வீட்டுல வாஸ்து பிரச்சனையா, வாஸ்து ரீதியான ப்ராப்ளம் இருக்கு, யாரை காண்டாக்ட் பண்றதுன்னு தெரியலன்னா சாரை நீங்க காண்டாக்ட் பண்ணலாம். அவர் வேற யாரும் இல்லை, நம்மளுடைய ஸ்ரீ சுபம் விஜயகுமார் சார் தான் இன்னைக்கு நமக்காக ஒரு சூப்பரான சுக்கிர பயிற்சி கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? அருமையா இருக்கேன். சூப்பர் சார். உங்க பதிவுகள் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு சார். அதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் சுக்கிர பயிற்சி. ஒவ்வொரு ராசிக்குமான சுக்கிர பயிற்சியோட பலாபலன்கள் சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி சுக்கிர பயிற்சினா என்ன, எப்ப வருது? நிச்சயமா சுக்கிர பயிற்சி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 1ஆம் தேதி பக்கம் முதல்ல இந்த ராகு கேது பிடியிலிருந்து வெளியே வருவதே உலக அளவில் பல மாறுதல் ஏற்படும். இத்தனை நாளாக பார்த்தீங்கன்னா அனைத்து கிரகம் ராகு கேது அடைபட்டு இந்த சுக்கிரன் கேதுவின் பிடியிலிருந்து இந்த ராசி சிம்மத்தை விட்டு கன்னிக்கு வருவதே மிகப்பெரிய யோகம். இங்கே நீச்சம் சொல்லுவாங்க, ஆனால் நட்பு கிரகம் சனி பார்க்கும்போது அந்த நீச்சத்து வந்தால் கூட பரவாயில்லன்னு சொல்கிற அளவுக்கு உலக அளவில் பல மாறுதல். இந்த கேதுவின் பிடியில் என்னைக்கு சுக்கிரன் மாட்டுச்சோ அன்னைக்கு இது எக்கனாமிக்கில் மிகப்பெரிய மாறுதல். உலக அளவில் நகை வியாபாரம் ரிட்டர்ன் அடிச்சது, குறைஞ்சது. பொருளாதார ரீதியாக நிறைய ஷேர் மார்க்கெட் கிராஷ் ஆனது. இது மட்டும் இல்லை, குடும்பத்தில் அனைத்து குடும்பத்திலையும் ஏதோ ஒரு சின்ன ஒரு வருத்தம் இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. முதல்ல சுக்கிர பயிற்சி ஏன் பார்க்கணும்னா, சுக்கிரன் கடாட்சம் இருந்தால் தான் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும். 16 வகை செல்வங்களுக்கு சுக்கிரன் தேவை. குழந்தை பாக்கியம், வீடு, இடம், சொத்து இது மாதிரி அமையணுமா, சுக்கிரன் இல்லாமல் சந்தோஷம் இல்லை. அப்போ இதோட பற்றி தெளிவாக 12 ராசிக்கு பார்த்துருவோம். சூப்பர் சார். பணம், பொருள், செல்வம், செல்வாக்கு உங்களுக்கு வேணுமா, அப்போ சுக்கிர பயிற்சியை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்கன்னு சார் சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு அருமையாக சொன்னீங்க சார். இப்போ ஒவ்வொரு ராசிக்குமான சுக்கிர பயிற்சியை நம்ம பார்த்துடலாம். ரொம்ப அழகா சுக்கிர பயிற்சி பலாபலன்கள் சூப்பராக சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது விருச்சிக ராசி. துன்பம், துயரம் எவ்வளவுதான் துரத்திக்கிட்டே வந்தாலும் நான் ஓடிக்கிட்டே இருக்கேன், எப்போ எனக்கு விடிவு காலம்னு கேட்கக்கூடிய இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி காலகட்டம் எப்படி சார் இருக்கு? இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் சுக்கிர பயிற்சி எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் தான் சொல்லணும். ஏன்னா சுக்கிர பயிற்சிக்கு முன்னாடி இவங்க லைஃப் ஸ்டைல் வேற, சுக்கிர பயிற்சிக்கு பின் வேற. சுக்கிர பயிற்சிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா செய்யாத குற்றத்துக்கு அவமானம். பல பேர் சின்ன சின்ன அவமானங்கள், பார்க்கிங் ஃபைன் போட்டது, ஒரு சிலர் சின்ன கோர்ட்டு ஸ்டேஷன் வரைக்கும் போகிற மாதிரி வந்துருச்சு. உறவுகளில் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் சண்டை, சின்ன சின்ன பிரச்சனையும் வந்துட்டு, ஏன்னா எதனால வருதுன்னே தெரியாது. சாதாரணமாக பேசணும், அதோட மெடிக்கல் செலவு வரைக்கும். என்னென்னா இந்த ராசிக்கு 7ஆம் அதிபதி அந்த பார்ட்னரை குறிக்கிது, 12ஆம் இடம், இந்த ரெண்டுமே கேதுவின் பிடியில் மாட்டிக்கிச்சு. இப்போ அப்போ தான் குருபலன் கொஞ்சம் சமாளிக்கிற அளவுக்கு உங்கள் மேலே மிஸ்டேக் இல்லைன்னு ப்ரூஃப் பண்ண மட்டும் தான் முடிஞ்சுது. ஆனால் இந்த சுக்கிர பயிற்சி வந்தவொடனே நீங்கள் யார், உங்களோட ஃபுல் பொட்டன்ஷியல் என்ன. இந்த ராசி பொதுவாகவே பார்த்தீங்கன்னா திறமையான ராசி, மாற்று சிந்தனை உடையது, வளர்ச்சிகரமாக இருக்கக்கூடியது, மோதி பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதாவது நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன், வல்லவனுக்கு வல்லவன் இந்த ராசி. இதுதான் இப்போ வெளிப்படுகிற இவங்க சுய ரூபம் வெளிப்படுகிறது. முதல்ல இந்த ராசிக்கு வாக்கு பலிதம் அதிகரிக்குது. இவங்க சொன்ன சொல்லுக்கு செவி சாய்க்க பல பேர் தயாராகிட்டாங்க. இப்போ இவங்க குடும்ப ரீதியாக இருக்கலாம், வேலை செய்கிற இருக்கலாம், இந்த முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய அளவுக்கு வந்தாச்சு. இவங்களுக்கு இப்போ ஒரு தொலைதூரம் ஒரு பயணம் வருது. இப்போ லாங் ட்ரிப்பு ஒன்று வருது சார், கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது, இப்போ போகலாமா, நிச்சயமாக நல்ல விஷயமான போயிட்டு வாங்க. அது வேலை ரீதியாக இருந்தாலும் சரி, குடும்ப ரீதியாக இருந்தாலும் சரி, ஒரு மன மாறுதல் உங்களுக்கு தேவை, போயிட்டு வரலாம். ஃபஸ்ட்டு வேலை சம்மந்தப்பட்டதில் இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா அதிகார பதவி கிடைக்கிற மாதிரி நிறைய கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணுறவங்க, மெடிக்கல் சம்மந்தப்பட்டது அந்த மாதிரி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய யோகம் உண்டு. ஒரு நிர்வாக திறமை, சூப்பர்வைசராக இருக்கலாம், கவர்மெண்ட் எல்லாமே ஒரு ஜாபில் சேஃபஸ்ட்டு சைடு போகக்கூடியது.
இதுக்கு முன்னாடி இருந்தாங்கன்னு கேட்டா இவங்க விதைச்ச விதைக்கு வேற ஒருத்தங்க அறுவடை பார்த்துட்டாங்க. ஏன்னா இவங்க அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி புதுசாக பண்ண விஷயத்துக்கு வேற ஒருத்தர் பெனிஃபிட் எடுத்தாங்க. இப்போ இவங்களுக்கே கிடைக்கிது நம்பர் 1. 2வது இந்த இதில் அடுத்த ஒரு லெவல் டெவலப் பண்ணிட்டாங்க. நிறைய பேத்துக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறது. அந்த ப்ரொமோஷன் பார்த்தீங்கன்னா ஒன்று வெளிநாடு இல்லை வெளி மாநிலம். இப்போ இவங்க நிறைய பெண்கள் எதிர்பார்க்குறது, சார் எங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடைச்சா நல்லாயிருக்கும். இந்த பெண்கள் நிறைய பேர் குறிப்பாக அதுக்குண்டான அம்சம் உண்டு. இப்போ ஒரு சில ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா என்ன சொல்கிறாங்கன்னா, கம்பெனி இப்போ நல்லா தான் இருக்குது, இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி சேலரி ரீதியாக வருது, அதை எடுத்துட்டா எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடைக்குமா, இன்றைக்கி இருக்கிற சேஃபாக இருப்பானா அப்படின்னு அது இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் பார்த்து தான் ஃபைனலைஸ் பண்ண வேண்டியது. அப்போ ஜாப் சேஃப். திருமண ரீதியாக நிறைய பேர் திருமணத்தை எப்போ இருக்குது இல்லைன்னா சொல்லுங்கள். இப்போ என்ன ஆகுதுன்னா அந்த சுக்கிரன் கேதுவின் பிடியிலிருந்து வந்தனால திருமண வரன்கள் சட்டென்று முடிவாகக்கூடியது. இப்போ தான் இவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி ஒன்று புரிஞ்சுக்கணும். ஒரு சில ஜாதகத்தை கோயிலில் வைக்க சொல்லுவோம், ஒரு சில ஜாதகத்துக்கு பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தம் வைப்போம், ஒரு சில நேரம். அந்த நேரம் குறிக்கிறது ரொம்ப முக்கியம். இவங்க திருமண முகூர்த்த நேரமே இவங்க திருமண வாழ்க்கையை டிசைட் பண்ணுது. இப்போ குழந்தை பிறந்தா அதுக்கு ஒரு ஜாதகம் போடுற மாதிரி இவங்க தாலி கட்டுற அந்த ஷார்ட்டை நாங்கள் போட்டு பார்ப்போம், அங்கேயே தெரிஞ்சிடும். அப்போ ஏன் 7ஆம் இடம் 8ஆம் இடம் சுத்தம்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் அப்போ அங்கேயே தெரிஞ்சிடும். உங்கள் வாழ்க்கையில் இருக்குமா, குழந்தை இருக்குமா, எத்தனை வருஷத்துல அதை வச்சே சொல்ல முடியும். இந்த ஜாதகம் எப்படி இருக்குது. அப்போ முகூர்த்தம் அதாவது பிறப்பை நம்மளால் டிசைட் பண்ண முடியல, ஆனால் இந்த வருகின்ற வாழ்க்கையை டிசைட் பண்ண இறைவன் கொடுக்கறது அதுதான் மக்கள் பண்ண மாட்டாங்க. சொந்தக்காரங்க வெளிநாட்டிலேருந்து வராங்க, அதுக்குள்ள இந்த கல்யாணத்தை முடிச்சிடணும். ஒரு சில பெண்களுக்கு நான் பிரம்ம முகூர்த்தம் போட்ட உடனே அவங்க சொன்னதுன்னா, சார் மேக்கப் நாங்கள் இதுக்காக 3 மணிக்கு போட முடியுமா சொல்லுங்க சார். அதுதான் நிறைய பேருடைய பெரிய துன்ப துயரமா இருக்கு. மேக்கப் பண்ண முடியாது, காலையில எப்படி பண்றது. நான் இதுக்கு என்ன சொல்றது, அம்மா வாழ்க்கை நீ வாழ்க்கையை மேக்கப்பா பண்ண முடியும். ஏன்னா அதாவது இந்த மேக்கப்பு அதெல்லாம் உங்கள் ஸ்டைல், நாங்கள் அதை பார்க்க மாட்டோம். ஒரு கணவன் மனைவி சேர்ந்து வாழ்வாங்களா, குழந்தை பிறப்பு இருக்குமா, ஆயுள் ஸ்தானம் நல்லா இருக்கா, பின்னாடி நல்லபடியாக வாழ்வாங்களா, பொருளாதார ரீதியாக எல்லா ரீதியாகவும் ஒரு அடிப்படை வாழ்க்கைக்கு தேவையான விஷயம் நல்லா இருக்கா, இது பார்ப்போம். இதை விட்டுட்டு நீங்கள் மேக்கப் போடுவீங்கன்னு நாங்கள் பார்க்க மாட்டோம். எங்களுக்கு ஜாதகம் என்ன சொல்லுதோ அதை எடுத்துருவோம். இதுதான் முக்கியம், இப்படி தான் பார்க்கணும். நோ காம்ப்ரமைஸ். என்கிட்டலாம் திருமண பொருத்தம் போட்டால் இதுதான். நிறைய கல்யாண மண்டபக்கார பொண்ணுக்கே கோயம்புத்தூர் மட்டும் பேர் கூட சொல்லலாம், அந்த அவங்களுக்கே கோயிலில் தாங்க வச்சோம். அவர் இன்னும் சொல்லுவார், ஏன்னா அந்த பெண் ஜாதகம் ஒரு சின்ன தோஷம். சொந்த மண்டபம் இருந்தாலும் நம்ம கோவில்ல பண்ணணும்ன்ற அவங்க ஒத்துக்கிட்டாங்க, அவங்க சொல்லி புரிய வச்சுட்டேன். ஆனால் இப்போ அந்த பெண் கன்சீவாக இருக்கும்போது, ஆனால் அந்த பொண்ணு 33 வயசுல கல்யாணங்க. இப்போ அந்த பொண்ணு கன்சீவாக இருக்குன்னா அப்புறம் மகிழ்ச்சி இருக்கும் அந்த பெண்ணுக்கு குழந்தை இருக்குமான்னு. பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட இந்த ராசிக்கு ஒரு புது ஐடியா பிறந்திருக்கு. கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட அந்த தடைகள் விலகுது. நிறைய பேர் வீட்டில் சோலார் போட பிளான் தயாராகிட்டாங்க. ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு ஒரு கோல்டன் டைமாக இருக்குது. இப்போ தான் அந்த ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட ஒப்பந்தங்கள், ஸ்கூல் நடத்துகிறவங்களுக்கு அனைவருக்கும் சுபமான காலகட்டம், கோல்டன் டைம். சூப்பருங்க, அருமை சார். இவங்க வணங்க வேண்டிய தெய்வம் நிச்சயமா இவங்களுக்கு இப்போ முருகர் சம்பந்தப்பட்டதுல குறிப்பாக விசாக நட்சத்திரத்தில் வழிபாடு, முருகர் வழிபாடு மிகுந்த யோகத்தை கொடுக்குது. இதை பிடிச்சிட்டாலே கெட்டியாக இருந்தாலும் ஜெயிச்சிடலாம். இன்னொன்று இதிலிருந்து ஒரு வறுமையிலிருந்து மீண்டு வர புது சுபிச்சம் வர திருப்பதி வெங்கடாச்சலபதி, அந்த தெய்வம் பேர் வெங்கடேஷ்னு வரணும். வெங்கடாச்சலபதி அப்படின்னு வரணும், பெருமாள் வரக்கூடாது. வெங்கடாச்சலபதினு வருகிற ஒரு கோயிலை பிடிச்சி வழிபாடு பண்ணி பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் விட்டதெல்லாம் பிடிக்கலாம், தொட்டதெல்லாம் துளங்கும். சூப்பர் சார். இந்த சுக்கிர பயிற்சி காலகட்டம் தொட்டது துளங்கும் காலகட்டமா விருச்சிக ராசிக்கு அமைய இருக்கு. இந்த ராசிக்கு சுக்கிர பயிற்சி என்ன மாதிரி யோகங்களை கொடுக்குது அப்படின்னு ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. நன்றி சார். இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை மற்ற ராசி நேயர்களுக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. சாரை நீங்க அஸ்ட்ராலஜி ரீதியா சந்திக்கணும், உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்க டைரக்டா கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்கு. எனக்கே ஜாதகம் பார்க்கணும்னு ஆசை, அதாவது நான் ஜாதகம் கத்துக்கணும், ஜாதகம் பார்ப்பதற்கு எனக்கு அந்த புரிதல் அப்படின்றது வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சார் ரொம்ப அழகா ஒரு புக் எழுதி வெளியிட்டிருக்காங்க. இந்த புத்தகத்தை நீங்க படிச்சா போதும், நீங்களும் ஜோதிடர் ஆகலாம். உங்கள யாருக்காவது ஜோதிடர் ஆகணும் அப்படின்னு ஆசை இருக்கா, கண்டிப்பா இந்த புக்கை வாங்கி படிங்க. இது அமேசான், பிளிப்கார்ட் ரெண்டுத்துலயுமே கிடைக்குது. எனக்கு அதுலலாம் போய் பார்க்க தெரியாதுங்கன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்க ஆன்லைன்லயே கொரியர் மூலமா இந்த புக்கை நீங்க வாங்கிக்கலாம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான புத்தகம், இதையும் பயன்படுத்திக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.